ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்ச தமிழ் வினாவிடை பகுதியில் உயர்தனி செம்மொழி இந்த பகுதியிலேருந்து வினாவிடை பார்க்கலாம். தமிழர் மனித வாழ்வை டேஸ் டேஸ் என பிரித்தனர். அகம் புறம் என பிரித்தனர். தமிழர் மனித வாழ்வை டேஸ் டேஸ் என பிரித்தனர். அகம் புறம் என்று பிரித்தனர். அடுத்து, குமரிக்கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ். குமரிக்கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ். 2004ஆம் ஆண்டு டேஸ் திங்களில் தமிழ் மொழியை செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்தது. 2004ஆம் ஆண்டு அக்டோபர் திங்களில் தமிழ் மொழியை செம்மொழி என்று நடுவண் அரசு அறிவித்தது. அடுத்து, தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் டேஸ் ஆவார். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் மார்க்ஸ் முல்லர். அடுத்து, முதல் 2 தமிழ்ச்சங்கங்கள் நடைபெற்ற இடம் எது அப்படின்னா குமரிக்கண்டம். முதல் 2 தமிழ்ச்சங்கங்கள் நடைபெற்ற இடம் குமரிக்கண்டம். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை டேஸ் இலக்கியங்கள் ஆகும். சங்க இலக்கியங்கள் ஆகும். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் ஆகும். அடுத்து, தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். தொல்காப்பியரின் ஆசிரியர் யார் அண்ணா? அகஸ்தியர். தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர். அடுத்து, ஞாலம் என்னும் தமிழ் சொல் டேஸ் சொல்லடியாக தோன்றியது. ஞால் என்ற சொல்லடியாக தோன்றியது. ஞாலம் என்னும் தமிழ் சொல் ஞால் சொல்லடியாக தோன்றியது. அடுத்து, முதல் மாந்தன் தோன்றிய கண்டம் குமரி. முதல் மாந்தன் தோன்றிய கண்டம் குமரி. அடுத்து, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். பிறன்மனை நோக்க பேராண்மை கூறும் நூல் எது? கம்பராமாயணம். பிறன்மனை நோக்க பேராண்மை கூறும் நூல் கம்பராமாயணம். அடுத்து, திருக்குறள் மக்கட் பண்பில்லாதவரை டேஸ் என பழிக்கிறது. மரம் என்று பழிக்கிறது. திருக்குறள் மக்கட் பண்பில்லாதவரை டேஸ் என பழிக்கிறது. மரம் என்று பழிக்கிறது. அடுத்து, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவனார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவனார். அடுத்து, இன்றைய மதுரையில் டேஸ் தமிழ்ச்சங்கம் இருந்தது. 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தது. இன்றைய மதுரையில் 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தது. உலக மொழி உருவம் வருவதற்கு முன் டேஸ் பிறந்துவிட்டது. இசை பிறந்துவிட்டது. அடுத்து, சிலப்பதிகாரம் பகுதியிலேருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக சிலப்பதிகாரம் பகுதியிலேருந்து நம்ம பார்க்கலாம். நூல் குறிப்பு பார்த்திங்கன்னா, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கண்ணகியின் சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக கொண்டது. சிலப்பதிகாரம் என்னும் செந்தமிழ் காப்பியம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் எனும் 30 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. சிலப்பதிகாரம் என்னும் செந்தமிழ் காப்பியம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் எனும் 30 காண்டங்களை கொண்டது. 30 காதைகளை உடையது. இதில் புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சி காண்டம் 7 காதைகளையும் கொண்டுள்ளது. புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சி காண்டம் 7 காதைகளையும் கொண்டுள்ளது. இதனை முதல் காப்பியம், இரட்டை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என வேறு பெயரில் போற்றி புகழ்வர். சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, முதல் காப்பியம், இரட்டை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றை காப்பியம், நாடக காப்பியம் என வேறு பெயரில் புகழ்ந்துரைப்பார்கள். அடுத்து, சிலப்பதிகாரம் மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய 50 காப்பியங்கள் முதன்மையானது சிலப்பதிகாரம். இதில் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என வழங்குவர். வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கும் தொடர்ச்சியாக சிலப்பதிகாரம் பகுதியிலேருந்து தொடர்ச்சியாக வினாவிடை பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளை சந்திப்போம். நன்றி.